15 டன் எடையோடு வந்த லாரி மீது அப்படியே சரிந்து விழுந்த கோவில் நுழைவாயில். லாரியின் முன்பகுதி நுழைவாயிலில் சிக்கியதால் ஓட்டுநருக்கு என்ன நேர்ந்தது? வாலாஜாபேட்டை அடுத்த தலங்கை பகுதியை சேர்ந்த தனசேகர் அப்படிங்கிற விவசாயி இருக்காரு. செஞ்சியில இருக்கிற தனியார் சர்க்கரை ஆலைக்கு லாரியில 15 டன் கரும்பை வெட்டி எடுத்துக்கிட்டு போகும்போதுதான் தலங்கை பகுதியில இருக்கிற திரௌபதி அம்மன் கோவிலோட ராட்சத நுழைவாயில் மேல எதிர்பாராத விதமா மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த ராட்சத நுழைவாயிலானது லாரியோட முன்பக்க கேபின் மேல விழுந்து நொறுங்கி இருக்கு. இதுல லாரியில இருந்த ஓட்டுநர் வாலாஜாவை அடுத்த மோட்டூர் பகுதியை சேர்ந்த 43 வயதான ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரு கால்ல பலத்த காயத்தோட அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காரு. இது மட்டும் இல்லாம கிரேன் மற்றும் 2 ஜேசிபி வரவழைக்கப்பட்டு ஊர் மக்கள் உதவியோட உடனடியா ராட்சத நுழைவு வாயில இடிச்சு அப்புறப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி வாலாஜாபேட்டை நகர போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மேலும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. திடீர்னு ராட்சத நுழைவு வாயில் லாரி மேல விழுந்ததுல அங்க கொஞ்ச நேரம் பரபரப்பான சூழலா காணப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.